எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you guys are doing great, fantastic. வணக்கம், அனைவரும் நலமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். Hope you guys are doing great. என்னுடைய ஆடியோ கிளியரா இருக்கா? என்னோட ஆடியோ கிளியரா இருக்கு அப்படின்னாக்கா சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு அப்படி கேஷுவலா வரலாம்னு சொல்லிட்டு just thought of like this meeting you guys. ஸோ இன்னைக்கு சூப்பரான ஒரு கலைஞரை மீண்டும் சந்திக்க போறோம். வெல்கம் பேக் டு சில் அண்ட் சாட் எபிசோட் 53ங்க. இட்ஸ் அமேசிங் தட் எவ்ரி வீக் நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் ஒரு 2 கலைஞர்கள் அல்லது சில கலைஞர்களை சந்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இவங்களை வந்து அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களுடைய இந்த கரியரை தவிர, மீடியா கரியரை தவிர, இவங்களுடைய பர்சனல் லைஃப்ல என்ன மாதிரி சாதனைகள்லாம் படைச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து வெளியில கொண்டு வர முடியுது. அதனால நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுக்க முடியுது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் அந்த வரிசையில இன்னைக்கு ஒரு கலைஞரை சந்திக்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி let's hit the show reel. ஷோரீல்ங்க, ஷோரீல் கிச்சன். Amazing. So it's nice to see all of you again. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல of course இப்போ கேசஸ் ஏறிட்டு இருக்கு. இதுதான் அதிகமான இடங்களை பேசிட்டு இருக்கு. வேக்சினேஷன் பூஸ்டர் ஷாட் போடணுமா போடக்கூடாதா அப்படின்ற டிபேட் நிறைய இடங்கள்ல போயிட்டு இருக்கு. பட் whatever it is, we are like we are happy that அந்த கேசஸ் வந்து அதிகமா இருந்தாலும் அதோடைய சிவியாரிட்டி வந்து ரொம்ப அதிகமா இல்லை. ஸோ திங்ஸ் ஆர் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. a lot of them are working from home. So I working from home ஓட கல்ச்சர் எப்படி இருக்கு அப்படின்றது வந்து கீழே கமெண்ட்ல போடுங்க. I'd like to read that. இந்த வாரம் நாட்டு நடப்பு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம நார்மலி பார்ப்போம். பட் இந்த வாரம் பெருசா எதுவுமே வைரலா போல, அதிகமா நான் யாராலையும் பேசப்படல. பேசுற விஷயங்களும் ரொம்ப நெகட்டிவான விஷயங்களா இருக்கிறதுனால அதை பத்தி பேச வேணும்னு நினைக்கிறேன். We're gonna meet a very talented artist today. She's a very talented, pretty. She is என்ன சொல்றது, she can do her roles really well. ஒரு டைரக்டர் இவங்க கிட்ட ஒரு கதையை சொன்னா ஒரு ரோல் கொடுத்தா இவங்க வந்து பக்காவா பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இவங்களுடைய பின்னணி என்ன, இவங்களுடைய பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் வெரி என்ன சொல்றது, இவங்களுடைய டிஸ்டன்ஸ், இவங்க போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு மாடலா நிறைய பேருக்கு முதல்ல கண்ணில் பட்டுட்டு தென்பட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நடிகையான்னு சொல்லும் போது சில டெலிவிஷன் சீரீஸ்ல நம்ம இவங்களை பார்க்கும் போது நல்லா பண்றாங்கல்ல, இவங்க இன்னும் அதிகம் பண்ணணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது பேக் டு பேக் நல்ல ப்ராஜெக்ட்ஸா இவங்க கைக்கு வாசம் வந்துட்டே இருக்கு. அந்த வரிசையில இப்ப இவங்களுடைய ஒன் ஆஃப் த டெலி சீரீஸ்ல இருக்கிற ஒரு எபிசோட் கோஸ்ட் ஹண்டர்ஸ் அப்படின்றது வந்து இப்போ வெளியா இருக்கு. ஸோ அவங்களுடைய ஒவ்வொரு ப்ராஜெக்ட்ஸ் பத்தி இப்ப பேச போறோம். அண்ட் அவங்களுடைய லைஃப் ஸ்டோரி பத்தி சில விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஃபன்னான சில கேம்ஸ் விளையாட போறோம். அவங்கள இப்ப இன்வைட் பண்றோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட்ஸ் வெல்கம் Thasha. ஹலோ, ஹாய் ருவேலா, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு தாஷா. உங்களையும் என்னையும் பக்கத்துல வச்சு பார்க்கும்போது பிளாக் அண்ட் ஒயிட் படம் பாக்குற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்ல, நீங்க பேசும்போது எனக்கு அப்படியே நர்வஸ் ஆயிடுச்சு. ஹோப்ஃபுல்லி எல்லாமே இன்டர்வியூ நல்லபடியா போகணும்னு நம்புறேன். Thank you for having me. No problem. How are you? How's things? I'm good. How are you? Amazing. உங்களுடைய இந்த நார்மலி இந்த ஃபேர் அண்ட் லவ்லி ஆட்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு பின்னாடி ஒரு கலர், இதுக்கு அப்புறம் ஒரு கலர்னு மாறினதா இது, இல்ல இது நேச்சுரலான கலரா, எப்படி? ஹவு இஸ் திஸ் ஒயிட்னஸ் ஆன் யுவர் ஃபேஸ்? ஐயோ, ஆக்சுவலி வந்துட்டு இது என்னோட கிராண்ட் ஃபாதர் இருக்காங்களா, அவங்க ரொம்ப ஃபேர். ஸோ ஐ ஃபாலோ ஹிஸ் கலர். அண்ட் பிறந்திருந்து இப்படிதான். ஆக்சுவலி இப்போ கொஞ்சம் லைக் சன் பர்ன் அப்படி ஆயிதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இல்லாட்டி பேய் மாதிரி இருக்கு. இதே சன் பர்ன் நான் என்னன்னு சொல்றது. ஓகே, அமேசிங். சோ அழகா இருக்கீங்க, பொட்டு வச்சுட்டு அப்படி குடும்பத்தை பாங்கினியா. இதுதான் நீங்களா? ஐ யூ லைக் அ வெரி ஹோம்லி பர்சன்? இல்ல, ஐம் ஆக்சுவலி அ வெரி மாடர்ன் பர்சன். நீங்க என்ன
ரகம் என்ன ரகம்னு சொல்லும் போது what are you actually? My soul is very homely. I mean, not to say very homely. I'm oriented like with family. Adula da I'm like my focus is, but I also like to have fun. So it's just like rendo. So you are both Both, fun I would say. loving and modern. So modern na like what is your level of modern? இது அது any level அப்படியா இல்ல you have certain limitations in terms of your attires அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? No, I mean, modern is like I don't judge. I don't judge people. For I think everybody has the freedom to live their life, and so do I. So I have certain limitations, but that is my personal choice. So yeah, what's your limitation? my சும்மா limitation. தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கேட்டீங்க? சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட லிமிடேஷன் என்ன லைக் ஐ யூ லைக் நான் பிக்கினிலாம் போட மாட்டேன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு லிமிடேஷன் இருக்கா? இல்ல, இட்ஸ் நாட் அபவுட் என்ன சொல்றது அவுட்ஃபிட் அப்படின்னு இல்ல. Personal life choicesல I have certain limitations, but it's not about outfit or it's not about the characters I'm going to play in movies. அதெல்லாம் இல்ல. Just personal lifeனு வரும்போது certain limitations இருக்கு. It's because like maybe அதுக்கு காரணம் வந்துட்டு நான் ஃபேமிலில youngest child. So அவங்க ரெண்டு பேரும் ஐ மீன் என்னோட வீடா நான் பேசுறது எனக்கே கேக்குது, கொஞ்சம் இருங்க. Okay, can you hear me now? Yeah, முதல்லுக்கு பெட்டரா இருந்துச்சு எங்களுக்கு. Okay. Just give me a moment. கஷ்டமா இருக்கா கையில போன் வச்சு பேசிட்டு இருக்கிறதுக்கு? Okay, yeah. It's better now, is it? Yeah. Okay. கையில போன் வச்சு பேசுறது கஷ்டமா இருக்கா? இல்ல ஓகே தான். ஏன்னா நம்ம பரவாயில்லையா? ஓகே போகலாம். ஆக்சுவலி வந்துட்டு எனக்கு 2 அக்கா இருக்காங்க, 2 elder sister, ஷாலினி and பிரேமிலா. ஸோ அவங்க வந்துட்டு 9 years and 7 years apart from me. ஸோ அவங்க வாழ்க்கையில என்னென்ன லைக் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்களோ நான் அதுல இருந்து கத்துக்கிட்டு ஓகே நம்ம இது பண்ணக்கூடாது, நம்ம உஷாரா இருந்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால நான் certain விஷயத்தை அவங்க இடத்துல கத்துக்கிட்டேன். அண்ட் யா மேபி தட்ஸ் வை ஐம் குவைட் எலர்ட்டா இருக்கணும், மண்டை பத்திரம் அந்த மாதிரி. சூப்பர். உங்களுடைய சைல்ட்ஹுட்க்கு போலாம். தாஷா, where were you born and bred? எங்க பிறந்து வளர்ந்த பெண்மணி? சிரம்பன் பொண்ணு. சிரம்பன் கிளினிக் ரவியில பிறந்தேன். And then I have 2 elder sisters and my mother is a single mother. எங்க அப்பா வந்துட்டு எனக்கு 12 வயசு இருக்கும்போது இறந்துட்டாரு. And அம்மா தான் she took care of us and with my grandmother's help. ஸோ அப்படிதான் ஒரு சிம்பிளான பேக்ரவுண்ட்ல வளர்ந்த ஒரு பொண்ணு தான். Yeah, and both my sisters are like my inspiration, I would say. How was your schooling days? என்ன மாதிரி இருந்தீங்க? Were you into modeling, இந்த மாதிரி drama, acting, dance அதெல்லாம் அப்பவே இருந்துச்சா ஸ்கூல் டைம்ல? இல்ல அப்பெல்லாம் வந்து ரொம்ப ரிசர்வ் அமைதி என்ன கூப்பிடாதீங்க யாரும் தேடாதீங்க அப்படின்னு இருந்தீங்களா? இல்ல அப்படின்னா இல்ல. ஸ்கூல் டைம்ல வந்துட்டு கேர்ள்ஸ் ஸ்கூல். ஓகே. சோ ஓ மை காட், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க, வருத்தப்பட்டு இருந்திருப்பீங்களா? கொஞ்சம் வருத்தப்பட்டேன். பிகாஸ் ஒரு பையனை கூட சைட் அடிக்க முடியலையேடா அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருந்துச்சா வருத்தம்? இல்ல, ஐ மீன் கூடவே இருந்தா வந்துட்டு சலிச்சிரும், அப்பப்ப பார்த்தா நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி. வேற லெவல். சோ பசங்களை டியூஷன்ல போயிட்டு பஸ்ல சைட் அடிக்கிற கூட்டம் தான் நீங்க. ஹை ஃபை, நானும் பாய்ஸ் சொல்லுங்க. சூப்பர். So I mean I am கொஞ்சம் ரிசர்வ் டிமிட்னு சொல்லலாம், கொஞ்சம் ஷை டைப் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆனா டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்க ஒரு ஷோ செஞ்சாலும் நானே போய் வாலண்டியர் பண்ணி குரூப்லாம் சேர்த்து கெஞ்சி என் ஃப்ரெண்ட்ஸை பெக் பண்ணி ப்ளீஸ் வாங்க, அவங்க வர மாட்டாங்க பட் நான் கெஞ்சி என் வீட்லயே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், சாப்பாடுலாம் கொடுக்குறேன் வாங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணுவோம். But dance has always been my passion and I usually go for like any events. ஏன்னா எனக்கு பிடிக்கும். I feel like dance gives me an opportunity to express myself. So அதனால பிடிக்கும். அந்த விஷயத்துல I was always like ready to explore and learn. Otherwise I was a bit shy during school னு சொல்லலாம். எதுக்கு எடுத்தாலும் அழுவேன். இப்பயும் அவ்வளவு வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா கொஞ்சம் பெட்டர்.
கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்யா. யாரு நீங்க வந்து அப்பா மாதிரியா அம்மா மாதிரியா உங்களுடைய கேரக்டர்? ஓகே, அப்பா மாதிரி. ஓகே, அப்பா மாதிரினா அப்பா ஈஸிலி கிவ் அப் பண்ண மாட்டாரு. சோ அந்த வகையில அப்பா மாதிரி. அம்மா எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. நான் அந்த அதுல அவங்கள்ட்ட கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். எதை கண்டாலும் பயம் அந்த மாதிரி. ஆனா எங்க அம்மா வந்துட்டு தெனாலி. சோ அதனால பட் அது ஒரு நெகட்டிவ் மீன் பாயிண்டா நான் சொல்ல மாட்டேன். பிகாஸ் பயப்படுறதுனாலதான் நம்ம ரிலேட்டா இருக்க முடியும். சோ சில விஷயத்த நம்ம தவிர்க்க முடியும். எதுக்கெல்லாம் பயப்படுவீங்க? பாச தவுக்குல பாம்பு மனசுங்க. ஐ மீன் people இல்ல அப்படி இல்ல பயப்படு. I will be scared to like to try something new. I'll get like ஒரு anxiety மாதிரி வரும். ஆனா அந்த anxiety என்னை push பண்ணும். Okay, to do better, to give my everything. But the starting trouble கொஞ்சம் அதுதான் பயம். That to start some things. But otherwise I'm scared of things that scare me. I mean, it depends at that moment. பேய்க்கு பயப்படுவீங்களா? பேய்க்கு பயப்படுவேன், கண்டிப்பா பயப்படுவேன். இப்ப அதை பத்தி பேச கூட பயமா தான் இருக்கு. 10:50 கேக்குறீங்க. ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்ல. ஆனா என் கூட தங்குறவங்களுக்கு தான் நிறைய ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஏன் நீங்கதான் நான் தான் அதுன்ட்டு. என்ன சொன்னீங்க? அப்பப்போ பொசைஸ் ஆயிருமா உங்களுக்கு? இல்ல அப்படி இல்ல. நைட்ல சம்டைம்ஸ் நான் கத்துவேன். தூக்கத்துல பயத்துல ஏதாவது கத்துவேன். அதனாலயும் என் பக்கத்துல இருக்கவங்க தெரிச்சு போய் நெக்ஸ்ட் சொல்லுவாங்க, நீ இப்படிலாம் பண்ணன்னு தெரியுமா? ஆமாவா? தெரியாது. சோ அந்த மாதிரி நிறைய பேர் பயந்துருக்காங்க. அப்படி ஒரு இன்சிடென்ட் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு பேய் படத்துக்கு போயிருந்தோம். ஓகே, சோ பேய் படத்துக்கு போயிட்டு இருக்கும்போது the light like it hits on our face கொஞ்சம் பிரைட்டா தெரியும்ல. சோ நான் அந்த ஒரு பயத்தோட என் ஃப்ரெண்ட பார்த்தேன். என் ஃப்ரெண்டு பேய் படத்தை பார்த்து பயப்படல, என் மூஞ்சி பார்த்து கத்துனுச்சு, இப்படி பேய் மாதிரி பாக்குறேன் அப்படின்னு. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுல பேய் பார்த்தது, அப்படி தூக்கத்துல வந்து கூப்பிட்டது மேல டச் வித் அது இது வரைக்கும் இல்ல. ஆல்ரைட். சோ இப்படி இருந்த பொண்ணு எப்படி ஆக்டிங் குள்ளார வந்தாங்க? how was the journey? Okay, actually I started as a model. I started with GIF model search. Yeah. அது எப்படி how it started na I think I saw the advertisement on Facebook. And they were like first prize ஜெயிச்சீங்கன்னா I think 3,000 or something they said. Wow, நல்லா இருக்கே, நம்ம ஸ்டூடெண்டா இருக்கோம், காசு செலவுக்கு ஆகுவேன்னு சொல்லிட்டு போனேன். But I had no idea about what modeling was all about. I just thought, okay, ஒரு அழகான ஒரு சட்டையை போட்டா ஓகே போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்படி நினைச்சிட்டு நான் அந்த ஆடிஷனுக்கு போகும்போது கூட they had a dress code. ஆனா நான் வந்துட்டு பஞ்சாபி சுட் தான் அந்த டைம்ல கிடைச்சிச்சு, because very last minute. So I just went, somehow I got through the audition. And அதுல இருந்து நான் நிறைய லேர்ன் பண்ணி தான் வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம் I did a character as a girl without IC. இந்த அகிலான்ற ஒரு கேரக்டர், உன்னோட நான் இருப்பேன். ஸோ அந்த டைம் வந்துட்டு என் டைரக்டர் நவீன் சார் வந்து சொல்லியிருந்தாரு, ஓகே இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கு, அதுக்கு நீ தான் சூட்டபிளா இருப்பேன்னு எனக்கு தோணுது. we just want someone who looks very innocent and இந்த உலகத்துல அவ பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் அந்த மாதிரி. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, அந்த டைம்ல மேக்கப்லாம் எதுவுமே போடாம வந்துருங்க, இந்த கேரக்டருக்கு வந்து மேக்கப் போட தேவையில்லைன்ட்டு. ஆனா இப்போ நீங்க மேக்கப் போடாம வர சொன்னா I'll be like, இப்ப வந்திருக்கல அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன், ஆனா தெரியாது, போட்ட மாதிரி தெரியாது. ஆனா அப்போ வந்துட்டு உண்மையிலே நான் போடல. சோ அறவே போடாம அப்படியே ஒரு கான்ஃபிடென்ட்டா போயிட்டேன். அந்த ஃபுல் கேரக்டர்ல செஞ்ச பிறகு like I had pimples and all, but it was very suitable for the character and it was very real. அதுல இருந்து கிக் ஸ்டார்ட் பண்ணதுதான் என்னோட ஆக்டிங் கரியர். அதுல அந்த கேரக்டர் நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு. people could relate to the character. I think லைன் பிரேக் is it இப்போ அலங்கதா லைட்டா கொஞ்சம் ஹெவியாவே பிரேக் பண்ணுது. ஏதாவது ஆப் ஆன்ல இருந்துச்சுன்னா இல்ல யாராவது கால் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா மூவ் பண்ணிடுங்க, do not disturb போட்டுருங்க. Okay, just give me a second. Yep, no problem. இப்போ நல்லா இருக்கு. Okay, now is it okay? Yeah, better. Oh, it's super. So cool to be in your place, right?
like okay, I'll just ask the question. அப்பா ரிலாக்ஸா படம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்க. நான் பயந்து ஐயோ தப்பா தான் சொல்றேன், கரெக்டா சொல்றேன் அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் செட்டப் ரொம்ப பண்ணி ரிலாக்ஸா இருக்கீங்க. இல்ல நம்ம ஏதாவது தப்பா கேட்டோம்னா அதனால கீழே கமெண்ட்ஸ்ல திட்டுவாங்க, என்னடா கீழே கேட்கிற அப்படின்னா கேள்வி எல்லாம் கொஞ்சம் பார்த்து கேட்க வேண்டியதா இருக்கு. அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, தாஷாவையே நீ பூலி பண்றியான்னு. நம்ம அதுக்கு சொல்லிட்டு இருக்கோம். சொல்லுங்க. So you were saying GIF model. Yeah, GIF model, and then I did my first short films. So unnodu naan iruppen. That's how my acting career started. Okay. Yeah. So on the short film pirage, what was the biggest, that one thing that you will consider your breakthrough? Was it Undercover Rascals? Undercover Rascals, yeah, I would say Undercover Rascals was my breakthrough, but and the padam onnu veliya avula. So that was the first time I did a lead in a theatrical movie, and adukappurume vandittu enakku back to back neriya film offers vandichu, and the one I think that would be my breakthrough is Mente la Isha andra or character pannirundhen. So actually that character vandittu it will appear only about 10 minutes in the entire series, and 2 episodes 10 minutes each, so total about less than 30 minutes தான் நான் appear பண்ணுவேன். But appear பண்ண on the day itself I got like so many messages and so many people saying that they love the character, and from there I think it kick-started and people recognize me as Thasha and mostly as Isha. That's how it started. Amazing. அதோட தான் was it Ramarajan first or Tamilakshmi first? It was Tamilakshmi first. Okay. So how Tamilakshmi happened? Actually Tamilakshmi shoot la முடிஞ்ச பிறகு தான், I mean sorry, Isha shoot பண்ணிட்டாங்க first, அதுக்கப்புறம் Tamilakshmi, but release ஆனது வந்து Mente release first. Tamilakshmi was Dr. Vimala. அவங்க வந்துட்டு மேம் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல, ஒரு ரோல் இருக்கு, ஐ ஃபீல் யூ வில் பி சூட்டபிள் ஃபார் இட். ஐ வாஸ் லைக், அந்த மெசேஜ் வரும்போது நான் இமிடியேட்லி ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டேன். லைக் இதெல்லாம் நம்மளுக்கு லைக் ஒரு இட்ஸ் லைக் a dream come through, you're having such a inspiration, a person with such an inspiration messaging me. So I screenshotted that, and that's how Tamilakshmi happened. Super. And அதோட தான் ராமராஜன். Share some moments. Okay, Tamilakshmi of course ஒரு சின்ன ரோல், மென்டேல ஒரு சின்ன ரோல், பட் ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து of course ராமராஜன் டூ. திவ்யா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க நிறைய உங்களை பத்தி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. I don't know if you watched the episode or not. பார்க்கலன்றது நீங்க கொடுத்த ரியாக்ஷன் but she did say, நான் வந்து actually I was அவங்க தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சீசன் உடைய செகண்ட் சீசன் ரோல் நீங்க பண்ணிருந்தீங்க இல்லையா? So she was like, I was so, எனக்கு ரெண்டு மனசா இருந்துச்சு, போலாமா வேணாமா, then job அப்படின்னு வேற வழி இல்லாம, then Thasha is a very good friend of mine and I think she did the role really well ன்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. And how Ramarajan happened? Okay, Ramarajan was Divya Akka did Ramarajan 1 and she nailed the character. Everybody recognized her as Purva. So it was just randomly I got a call saying that Ramarajan 2 க்கு வந்துட்டு Divya Akka cannot make it. So actually we need someone who looks like her to play Ramarajan 2, I mean to play Purva. So I was actually very scared because if na Ramarajan 1 la irundittu 2 la illana, it will be like whatever that I did as Purva, that is Purva அப்படின்ட்டு மக்கள் ஒரு வெச்சிருப்பாங்க மைண்ட்ல. But doing it in the second season without being a part of the first season was actually a very big challenge for me. First of all, மக்கள் வந்துட்டு பூர்வாவை ஏத்துக்கணும். So அதனால தான் எனக்கு வந்துட்டு, I mean the director and the team வந்துட்டு they named me Pudu Purva. They keep repeating that, so people like, no, it's Pudu Purva. But somehow the director told me that, I said, இங்க பாருங்க திவ்யா அக்கா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க, I'm scared that people will expect her. Then the director told me, no, it's okay, you just do Purva as what Thasha would do Purva. So that was the one sentence which gave me the confidence. Okay, I'm going to do as me, and that character. So, have you watched Ramarajan fulla pathingala first season? Yeah, paathu. So
I just didn't. ரோல் கிடைக்குதுன்னு பாத்துட்டீங்களா இல்ல அது கிடைக்கிறதுக்கு முன்னே you actually watched and you had an idea அந்த மாதிரி? I had an idea. I have watched before and I had an idea. But before the shoot, I had to go through maybe the last few episodes to see the continuity and stuff. And that character was very relatable because it's like a father-daughter kind of role. அந்த ஒரு ட்ராக்லயே போவோம். So I could really relate to it. And many scenes வந்துட்டு like after the shoot, I even cannot come out of it. Like it takes me time that time. Yeah. So it's a role that is very close to my heart. Do you miss your dad? Yes, I miss him a lot. I miss my dad and my grandmother, the two most important people in my life. And they're no longer here, but yeah, I hope they are still here watching me. சின்ன வயசுல சில moment with your dad that you cherish. I'm asking, like, you have some moment that you love to cherish. No, okay, since I was the youngest at home, my father was like a businessman. So அவர் வந்துட்டு எப்போதுமே வீட்டுல தான் இருப்பாரு. அம்மா வந்துட்டு வேலைக்கெல்லாம் போயிடுவாங்க, அப்பா மட்டும் தான் இருப்பாரு. So most of my childhood I'll be sitting down in the rambutan tree with my dad and he'll be telling me his childhood stories. And actually if you ask me எப்படி இந்த ஆக்டிங் நீ ஸ்டார்ட் பண்ணனா, actually நான் சின்ன வயசுல வந்துட்டு நான் நிறைய படம் பார்ப்பேன். ஆல் த காமெடி எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு அப்பாவை நாற்காலியில உட்கார வச்சுட்டு நான் பண்ணிட்டு இருப்பேன் அந்த ஜோக்ஸ் எல்லாம். So ஒரு சிரிப்பாரு. So actually now when I look back, I'm like, okay, I think my father saw the actor in me before even I saw myself as an actor. So அப்பாவோட full 12 years of my life it was with my father. So இந்த ஒரு ரொம்ப ஒரு என்ன சொல்றது இம்பார்ட்டன்டான ஒரு இன்சிடென்ட் சொல்லலாம். எங்க அப்பா வந்துட்டு he passed away out of cancer. So வந்துட்டு அவருக்கு வந்துட்டு the last moments ஒரு 2 months of his life he was like almost bedridden. ஓகேயா? ஸோ அப்போ வந்துட்டு அப்பாவுக்கு வந்துட்டு அவர் நல்லா தாஜா பண்ணுவாரு என்ன எல்லாத்தையும்ல. He's like very sweet talker, everybody loves him. So I was massaging his leg and then he was like, Thasha, you're really good at massaging, அப்பதான் நம்ம ஒண்ணும் மாங்குன்னு பண்ணுவோம் அதனால சொன்னாரு. ஸோ நானும் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு UPSR time. Okay, so the next day is my first day of UPSR, my BM paper. Then அம்மா வந்துட்டு சொன்னாங்க, ஐயோ இவருக்கு வந்து நாளைக்கு UPSR இருக்கு, ஏன் நீங்க வந்துட்டு she needs to go and study அப்படின்னு சொன்னாங்க. எங்க அப்பா சொன்னாரு, எனக்கு என் பொண்ணு பத்தி தெரியும், நீ ஒன்னும் பயப்படாதன்னு சொன்னாரு. And but then he was not even here to see my UPSR results. I actually scored straight A's. So I feel like that trust is what that brought me this far in my life. The trust that my father had and the confidence that my amma had on me. Nice, very nice to hear that. அது ரொம்ப அழகான ஒரு moment இருக்கு. I'm sure he's watching over and he'll be very very proud of you in whichever form. Very glad. Thank you for sharing that moment. Now Ramarajan பத்தி திரும்ப வரலாம். Ramarajan and that character, how difficult was it to carry out that Purva character? Okay, first Ramarajan 1 வந்துட்டு they had already formed a family. So I was like a stranger getting into the family, but they did not, எல்லாருமே வந்துட்டு என்ன புது பூர்வாவா பார்க்காம they saw me as a family, from the director to my co-artist, எல்லாருமே விக்ரன், Toko sir, எல்லாருமே. So that was very good. எல்லாருமே like saw me as a family. But the challenging part was that ராமா இருக்கார்ல அந்த பப்பி, அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசன்லயே வந்துட்டு பூர்வா அதாவது திவ்யா அக்கா கூட மிங்கிள் ஆயிட்டாரு. அவர் வந்துட்டு சூப்பர் ஸ்டார். அவரு கன்வின்ஸ் பண்றது கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் போனேன். அப்ப சொன்னாங்க ட்ரைனிங் வாங்கன்னு சொன்னாங்க. அப்ப நினைச்சேன், ஓகே பப்பிக்கு தான் ட்ரைனிங் போட போறாங்க, நம்ம போய் பார்க்க போறேன். ஆனா அங்க போய் தான் தெரிஞ்சிச்சு ட்ரைனிங் பப்பிக்கு இல்ல, எனக்கு. சீரியஸ்லி அப்ப வந்துட்டு எனக்கு தான் துப்பு வந்துச்சு. அவரு ராஜா மாதிரி இருக்காரு, அவரு சொல்றதுக்கு நான் போகணும் அப்படிலாம் செஞ்சுட்டு அவரு. So it's like when we go for the training, we had a bonding session. It's not like puppy sayang and the it's a stricter training, but that will help for the on-screen chemistry with him. ஆனா எனக்கு வந்து puppiesனால okay, animalsனா okay, so அதனால கொஞ்சம் okay ஆச்சு. ஆனா the challenging part is that we have to wait for him.
அவருக்கு மூட் சரியா இருக்கணும். அவர் மூட் சரியாட்டி நம்ம வெயிட் பண்ண வேண்டியதா ராத்திரியா ஃபுல் டே அப்படிலாம். பட் யா தேர் வாஸ் ஒன் இன்சிடென்ட் தட்ஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அதாவது நீங்க ராமராஜன் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரு சீன் இருக்கும் தட் ஐ வில் ஃபைனலி நோ தட் அவருக்குள்ளதான் அப்பா இருக்காருன்னு சொல்லிட்டு. ஓகே, அது எதுவுமே இல்ல, அவரை பார்த்துட்டு அப்பான்னு சொல்லி ஹக் பண்ணி அழுவுறதுதான் சீன். Okay, so I'll go and hug him. When I hugged him at that moment, I felt the warmth. You know, really like a father's, like ஒரு grip, like it was just magical. And tears drop பண்ணிருச்சு. Drop பண்ணிட்டு வந்துட்டு அந்த சீனை பாக்குறேன். One of my AD அவங்க அனுப்புனாங்க இந்த சீனை பாருங்க செம்மையா இருக்குன்ட்டு. பாக்குறேன் அவரோட ரியாக்ஷனும் பக்காவா இருக்கும் அந்த சீன்ல. It was like he understood me and I understood him. It was just amazing. Yeah. That is one moment that I'll not forget. And throughout, everything was so amazing. There is a lot of moments in my life that I need to cry in that particular series. So coming out of it, every time you cry, like you get into the zone, Tiruma. It reminds you of your, I mean, you have to make yourself get into the mood, so you have to think of all the sad things that happen in your life, and then you like to come out of it, and then you get back into it, and then smile like nothing happened. I actually had a day of shoot. எப்படின்னா அந்த நல்ல கதறி அழுதுட்டு அதுக்கப்புறம் என்ன சீன், ப்ரொபோசல் சீன். அதுக்கு மேக்கப் எல்லாம் போட்டு கண்ணுலாம் வீங்கி போய் ப்ரொபோசல் சீன் பண்ணேன். ஒரே நாள்ல இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா இமோஷனல் ரோல் கோஸ்டரா இருந்துச்சு. பட் ஜாலியா இருந்துச்சு. ஏன்னா அந்த ப்ரொபோசல் சீன்ல சாப்பாடு இருந்துச்சு. சோ ஓகேல கொஞ்சம் சாப்பிட்டு ஜாலியா நல்லா இருந்துச்சு. சாப்பாடு இருந்தா எப்ப வேணாலும் மூட் மாறிடலாம். சூப்பர். இடையில ஒரு டிக்டாக் ஆடியோ ஒன்று ஃபேமஸா இருக்கு. யூசி டிஜிட்டல் வித் நம்பர் 1 சோத்து மாடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிக்டாக் வீடியோ. அது உங்களுக்கு வாங்க ஜாலியா ஒரு கேம் விளையாடுவோம். சோ இப்போ வந்து let's play some games before we get into your rules again. ஓகேயா? சோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு டயலாக் கொடுக்க போறோம். இது வந்து ஒரு வடிவேல் டயலாக். இத வந்து நீங்க ஒரு 3 இமோஷன்ல சொல்லணும். ஓகேயா? ரெடியா? சரி சொல்லுங்க. வடிவேல் டயலாக் தான். நீங்க ஒரு நடிகை அப்படின்றதுனால உங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாவே வந்து டயலாக் என்னன்னா, சோத்துலயும் அடி வாங்கியாச்சு சேத்துலயும் அடி வாங்கியாச்சு. இதுதான் அடி வாங்கியாச்சு சேத்துலயும் அடி வாங்கியாச்சா? ஐயோ டயலாக் வளருதே. வடிவேல் ஃபேன் தானே நீங்க? இல்லன்னா நான் அதுக்கு அடுப்பாயிரம் பாத்துங்க. வடிவேல் ஃபேனா இல்லையா? பிடிக்கும். சூப்பர். இந்த டயலாக் தெரியுமா? சோத்துலயும் அடி வாங்கியாச்சு சேத்துலயும் அடி வாங்கியாச்சு. வடிவேல் டயலாக். இது வந்து நீங்க 3 இமோஷன்ல சொல்ல போறீங்க. ஒன்னு வந்து ஹாப்பி இமோஷன், இன்னொன்னு கோவமா, இன்னொன்னு அழுதுகிட்டே. ஐயோ ஓகே. ட்ரை பண்ணுமா? கஷ்டமான கேம்ல வைக்கிறீங்க நீங்க. இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளவு ஈஸி, நீங்க கஷ்டம் இருக்கீங்க. எப்படி அடுத்த அவார்டு வாங்குற நடிகை நீங்க. இப்படிலாம் சொல்லி சோத்துலயும் அடி வாங்கியாச்சு சேத்துலயும் அடி வாங்கியாச்சு. ரைட்? ஆமா. முதல்ல கெக்க பேக்கை சிரிச்சிட்டே போலாம். ரெடி? இது இப்பவே செய்யணும். இதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுங்க. 2 இமோஷன் மட்டும் போதுமா? 2 நிமிஷமா? ஓகே 2 நிமிஷம் நீங்க எடுத்து 2 இமோஷன்ஸ் மட்டும் போதுமான்னு கேட்டேன். 2 இமோஷனா? இல்ல வேணாம், இந்த கேம் ஸ்கிப் பண்ணிடலாமா? நல்லா இருக்குங்க. சரி அழுதுகிட்டே ஒரே ஒரு இமோஷன் அழுதுகிட்டே செய்யுங்க. அழுதுகிட்டே என்ன அழு வச்சு பாக்கணும்ட்டு உங்களுக்கு முடிவு பண்ணிட்டீங்கதானே? ஐயோ இல்லைங்க, அழுதுகிட்டே இல்லை. ஒத்துலி அடி வாங்கியாச்சு செத்துலி அடி வாங்கியாச்சு. செமையா இருக்கும் பாக்குறது. ஐயோ வெயிட் பண்ணுங்க, கொஞ்ச நேரம் மூட் எடுத்துக்கிறேன். ஐயோ நீங்க மெத்தட் ஆக்டரா இருக்கீங்களா? இவ்வளவுலாம் வேணாங்க. வேணாம், அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்புறம் வேற என்ன கேம் சொல்லுங்க. வேற பாட்டு பாடுற மாதிரி அந்த மாதிரி. ஓகே நெக்ஸ்ட் கேம் உங்க கையில நான் 3 ரோஸ் கொடுத்துருக்கேன். இந்த ரோஸ் வந்து ஒன்னு லவ் ரோஸ், இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஷிப் ரோஸ், இன்னொன்னு மேரேஜ் ரோஸ். இத நம்ம இண்டஸ்ட்ரியில இருக்கிற யாருக்காவது நீங்க கொடுக்கலாம். இந்த கேம் எனக்கு மட்டும் தானே, வேற யாரும் விளையாடி இருக்காங்களா இந்த கேம்? இருக்காங்க. நீங்க அதான் எங்களோட கொடுத்தாங்க. நீங்க எங்களோட எபிசோட் எல்லாம் பாத்துட்டு வரல. இந்த மாதிரி வில்லங்கமா கேள்வி கேட்பேன் யாரும் சொல்லி மிரட்டி கூட்டு வரலையோ. சும்மா பண்ணிருக்கான். அம்மா பாத்துட்டு இருக்காங்க. அம்மா படம் பாத்துட்டு நான் டிஸ்க்ளைமர் பண்றேன்மா, அதெல்லாம் சும்மா பண்ணி ஒன்லி ஹைப்போதெட்டிக்கல். ஓகேயா? சோ சொல்லுங்க. உங்களுக்கு வர போறது இல்ல, எனக்கு தானே வர போகுது. லவ் ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜ். லவ் ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜ்.
ஓகே ஓகே. ஐயோ. லவ் யாரு? ஓகே. தோக்கோ சத்யா சார். லவ். வாவ், நைஸ். ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ரீகுமார். ஸ்ரீகுமார். மேரேஜ் ரோஸ். மேரேஜ் ரோஸ். நில்லுங்க, யோசிக்கிறேன், கொஞ்சம் இருங்க. அந்த அளவுக்கு வெறுத்தா நான் இந்த பீஸும் இல்லையா அப்படின்னு. அப்படிலாம் இல்ல, பயமா இருக்குல்ல மேரேஜ் ரோஸ்ல சொல்றதுக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆகி திடீர்னு உங்க வைஃப் பார்த்து இல்லைங்க, நீங்க பாருங்க, நான் உங்களை கல்யாணமா பண்ணி சொல்றேன். ரோஸ் தான் ரோஸ். இவங்களே போனா நல்லா இருக்குமே. ஓகே ஓகே. ஓகே மேரேஜ். ஓகே மேரேஜ் ரோஸ் வந்துட்டு நில்லுங்க, ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. நிக்கணுமா? இருங்க, நிக்கிறேன். மேரேஜ் ரோஸ் வந்துட்டு யாருக்கு கொடுக்கணும்னா, ஓகே பேபி கோபா அண்ணனுக்கு கொடுப்பேன். அவருக்கு நல்ல பேபி கோபா அண்ணனுக்கு மேரேஜ் ரோஸ் கொடுத்தேன். கொஞ்சம் கேட்கறதுக்கு மோசமா இருக்கு, நல்லா இருக்கு. இல்ல, அவர் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரோஸ். ஓ, நீங்க கொடுத்து ஒரு ஆசீர்வாதம் பண்றீங்க. வேற லெவல். இந்த கேம் உடைய ஃபார்மேட்டையே மாத்தின பெருமை உங்களை வந்து சேரும் தாஷா. ஐயோ, எங்க இருந்தீங்க எவ்வளவு நாளா? அடுத்த செக்மெண்ட் வந்து தி ஃபேவரட்ஸ் ஆஃப் தாஷா. ஓகே, டக் டக்குன்னு சொல்லுவேன், நீங்க வந்து உங்களுடைய ஃபேவரட் என்ன அப்படின்னு சொல்லணும். பட்டுன்னு யோசிக்காம முதல்ல வர்றது. ஃபேவரட் ஃபுட். நசிலமா. ஃபேவரட் மியூசிக். ரமன். ஒரு ஜானர். குத்து சாங் பிடிக்கும். மியூசிஷியன் குத்து சாங் பிடிக்கும். ஃபோக். சூப்பர். ஃபேவரட் டைரக்டர். மலேசியால இருந்து இந்தியால இருந்து சொல்லுங்க. ஐயோ, மணிரத்னம் சார் பிடிக்கும். மலேசியால வந்துட்டு விமலா அக்கா பிடிக்கும். ஏன்னா அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் டு மீ. அதனால விமன் டைரக்டர் இஸ் an inspiration to me. டிப்ளமேட்டிக். புரியுது. சேஃப் தப்பிச்சோம். ஃபேவரட் லேப்பா ஸ்பாட் ஒன்று. இங்கதான் அதிகம் லேப்பா பண்றதுன்னா இதுதான். அப்படின்னா லேப்பா ஸ்பாட். You mean outside or it could be anywhere? Outside. சாப்பாடு கடை. ஒரு கடை இருக்கும்ல, எப்ப கூப்பிட்டாலும் இங்கதான் போவேன் அப்படின்னா. சிரம்பல்ல ஒரு அக்கா ஷாப், நசிலமா கடை, அந்த கடை. சூப்பர். ஃபேவரட் Netflix series that you are currently hooked up to or you always watch? Actually, I don't really watch Netflix series, but I enjoy watching Big Boss. அப்படியா? பரவாயில்லையே, அதெல்லாம் பார்த்து நீங்க இன்னும் தெளிவா இருக்கீங்க பாரு. நெட்ஃபிளிக்ஸ்ல த்ரில்லர் பிடிக்கும். த்ரில்லர் மூவிஸ் ஆன் நெட்ஃபிளிக்ஸ். சூப்பர். ஃபேவரட், அடுத்து அதுதான் கேட்க வந்தேன். ஃபேவரட் டிவி ஷோ என்ன அப்படின்னு. நீங்க வந்து பிக் பாஸ் என்று கூறி சிறப்பாக இந்த செக்மெண்டை நிறைவேற்ற ரொம்ப கஷ்டமான. ஏங்க எவ்வளவு பயப்படுறீங்க? அடுத்து வர போற கேள்விக்கெல்லாம் நீங்க என்ன பதில் சொல்லுவீங்கன்னு தெரியலையே. கஷ்டமான கேள்வி எல்லாம் இருக்கு. அப்புறம் நான் இந்த ஹிண்டோட அடுத்து நம்ம உங்களுடைய ராமராஜனுக்கு வருவோம். So ராமராஜன் was one extensive role that you did, and ஏதாச்சும் ஒரு மூமெண்ட் இருக்கா நீங்க வந்து that you really felt நம்ம பேசாம எடுக்காம இருந்திருக்கலாமோ, அந்த மாதிரி ஏதாவது one very difficult, ரொம்ப கஷ்டமான ஒரு மூமெண்ட் that you really couldn't do, அந்த மாதிரி ஏதாவது in context of acting சொல்றீங்களா? ஆக்டிங் அல்லது அங்க இருக்கிற இன்சிடென்ட் ஏதாவது நடந்தது அல்லது ஒரு something that happened. Okay. I would say at that point of time வந்துட்டு it's just my own thoughts. ஏன்னா வந்துட்டு social media fame and all, it's quite important when it comes to acting. Somehow it's related. We want it or we like it or not. But okay, if they know you on social media, they'll somehow accept you most of the times. So அந்த டைம்ல வந்துட்டு தாஷனா at least இப்போ எனக்கு ஒரு 50,000 followers இருக்காங்க. That time I did not really have much followers, so I was a bit afraid. Will people accept me as Purva? Did I make the right decision by accepting this character? But what people prove that it's not about the number of audience. அதுல 10 பேர் இருந்தாலும் the 10 people, if they genuinely like you, they'll come forward and message you and text you and make you feel like you're
you're wanted and they like you. So that's when I realized it's not about the number of followers. But of course, in this current era where everything is like virtual, it's important to keep up with that, because that's what my job requires as an actor, to keep my profile updated and whatnot. So that was my biggest challenge, because my personality is, I'm actually quite timid, I would say, or reserved in certain things. So, but I learned how to update my social media. I learned how to, like, I'm trying to get better at it every day. I'm working towards that. But at that point in time, when I did Ramarajan, I was not very active on social media. Then slowly, over time, I think I'm learning. I'm still learning. So that was my biggest challenge. So I was like constantly thinking, people don't know me on social media. I'm not like that famous and all. Will they still accept me for the characters that I'm doing? It's not only for Ramarajan, for all the characters. Then one thing that I want to tell people is that it's okay. It may be slow, but someday if you keep putting in your effort, people will recognize. The universe actually listens. So just keep working hard. சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லும்போது ஐ லவ் யுவர் வீடியோஸ், உங்களுடைய டான்ஸ் வீடியோஸ், டிக்டாக் வீடியோஸ்லாம். தேங்க்யூ. பாக்குறீங்களா? பாக்குறேன், நிறைய பேர் பாக்குறாங்க. அது நீங்க ஹம்பலா சொல்றீங்களான்னு தெரியல. பட் டெல் அஸ் அபவுட் யுவர் சோஷியல் மீடியா வீடியோஸ், இந்த நீங்க செய்யற டிக்டாக் வீடியோஸ், டப் ஸ்மாஷ்னு சொல்லலாம், ஆர் யுவர் டான்ஸ் வீடியோஸ். லைக் டு யூ டேக் இட் அஸ் லைக் ஒரு என்ன சொல்றது, இது ஒரு டாஸ்கா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐயோ இன்னைக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணல, ஐயோ ரொம்ப நாளாச்சு வீடியோ, அந்த மாதிரியா? அல்லது யூ ஜஸ்ட் டூ when you feel like doing? Actually, okay, that's a very real question actually. Because வந்துட்டு social media வந்துட்டு sometimes they'll have this certain paid reviews and jobs coming in. Okay, நீங்க இத போடணும், இந்த டைம்ல இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. That is one sort, that is a separate thing. But otherwise, I try to keep it as real as possible. Really, if I prefer just doing on the spot. ஏதாவது எனக்கு மைண்ட்ல தோணுதா, ஓகே பண்ணிடுவேன். Okay, if I'm getting ready for something and then I feel like, hey, it's like, come, let's just do a TikTok. I'll call my sister. So it's mostly impromptu. I feel that way people could relate more actually. So I give a chance to others. I mean, like to how to say, to interact with me, and I get to interact with people as well. So most of the times, if you see, it's not very organized and all. It's just me randomly doing something and posting, and that just makes me happy. Awesome. அடுத்து ஒரு ரவுண்ட் ஆஃப் கேம் போயிடலாம். பிஃபோர் வி டாக் அபவுட் அண்டர்கவர் ராஸ்கல்ஸ். Wow, okay. கேம் அப்படின்னு சொல்லும்போது நெவர் ஹேவ் ஐ எவர் நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. நான் வந்து சில நிறைய ஷோல நீங்க பார்த்துருப்பீங்க அஃப்கோர்ஸ். அண்ட் நெவர் ஹேவ் ஐ எவர் இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் ஷோ சில் அண்ட் சாட் வித் ரிவேலா இல்லைன்னா எப்படி? ஸோ கண்டிப்பா சில கேள்விகள் கேட்பேன், பண்ணிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத எஸ் ஆர் நோல முடிச்சிடலாம். பாருங்க, இது நான் தான் நீட்டா பேசுறேன், நீங்க கரெக்டா தான் பேசுறீங்க. எவ்வளவு ஈஸியா உங்க வேலை. ஒரு நாள் முழுசா குளிக்காம இருந்திருக்கீங்களா 24 hours? எஸ், டெஃபினெட்லி. ஓகே, சூப்பர். என்ன பெருமை. குளிக்காம நெக்ஸ்ட் டே அப்படியே கிளாஸ் கூட போயிருக்கேன். ஐயோ, அத என்னோட ஃப்ரெண்ட் எல்லாம் கேட்பாங்க. அவங்களும் 1 hour 2 hours ரெடி ஆவாங்க. அவங்க கேட்பாங்க, 1 hour ரெடியா, 1 hour plus ரெடி ஆகி நான் குளிக்காத மாதிரி இருக்கேன், நீ குளிக்காம ஃப்ரெஷ்ஷா எப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் உங்க அழகுக்கு ரகசியம். எப்படி குளிக்காம இருக்கிறது, அழகெல்லாம் அப்படியே வச்சுக்கணும்பா. குளிச்சு அந்த அழகெல்லாம் வெளியாக்கிட கூடாது, அப்படியா? குறைக்க கூடாது. எஸ் எஸ். ஐயோ, நீங்க மைண்ட் வச்சு நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல, யூனிவர்சிட்டி டைம்ல மட்டும்தான் ஒரு 2 வாட்டி. நீங்க ஒரு क्वेश्चन தான் சொன்னீங்க, அதுக்கு பதில் சொல்லியாச்சு. ஓகே, சூப்பர். ஒரு நாள் ஃபுல்லா பிரஷ் பண்ணாம இருந்திருக்கீங்களா? குளிக்காம? அதற்கு கொம்போ தானே இது. அப்படியா? அது கடவுளே, அது கொம்போவே இல்ல. பிரஷ் பண்ணி ஒத்துட்டு இருந்திருக்கலாம். சூப்பர். கண்டிப்பா எனி டைம்ல உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல தானே? இப்பெல்லாம் நீங்க கேட்காதீங்களா, எனக்கு ரொம்ப இல்ல தானே? இல்ல, குளிக்காமலாம் இருந்திருக்கீங்க. இல்ல இல்ல, அதனால இது 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 இல்ல இல்ல, அப்படி இல்ல. இருந்ததுல இருந்தா இப்படிலாம் பண்ண முடியுமா? இருந்திருக்காங்களா இல்லையா பாய் ஃப்ரெண்ட்? இல்ல, எனி டைம்ல இல்ல. யூனி டைம்ல மட்டும் இல்ல, இப்ப வரைக்கும் இல்ல.
அப்படியா? அப்படிதான். டிகிரி டைம்ல இருந்து அறவே இருந்தது இல்லையா? பாய் ஃப்ரெண்டே இருந்தது இல்லையா? டேட்ஸ்லாம் போயிருக்கேன், டேட் பண்ணியிருக்கேன். ஆனா I've not been in a relationship Like ever? ever. Yes. Seriously? Very seriously. I mean, I go out, I date, I go out and all, but I have not been in a relationship. Really. நைஸ். பரவாயில்லையே, ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ரிலேஷன்ஷிப்ல இல்லாம வா ஸ்கூல் டைம்ல கூடயும் இல்ல இப்பவே இல்ல, ஸ்கூல் டைம்ல. ஐயோ, இல்ல சில பேர் ஸ்கூல் டைம்ல ஏதோ ஒரு மோசமான லவ் ரிலேஷன்ஷிப் எல்லாம் மாட்டி தேவையில்ல எதுக்கு அப்படின்னு சொல்லி கிவ் அப் பண்ணி இருந்துக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையா? இல்ல ஆக்சுவலி பாய்ஸ் I will get very nervous when I see these guys all. So என் ஃப்ரெண்டு தான் ஏதாவது அவங்க கேட்டாங்கன்னா என் ஃப்ரெண்ட் சொல்லி நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிடுவேன். அந்த மாதிரி இல்ல, லைக் சைட் அடிக்கிறதுல விட நீ பாட்டிக்குவேன். அதோட அவங்களும் ஒண்ணு செய்யல, நானும் ஒண்ணு செய்யல. லவ் லெட்டர்ஸ் வந்திருக்கா? லெட்டர்ஸ் வந்ததுல அம்மா போனுக்கு மெசேஜ் வந்திருக்கானா ஸ்கூல் டேஸ். அதுல என்ன தெரியுமா, you know what was the biggest lie the guy said? I found your number in Maxi's friend finder அப்படினாரு. My number like Thasha. ஆனா அது ஏன் நம்பரே இல்லையே, எங்க அம்மாவோட நம்பர்ல. ராங் இன்ஃபர்மேஷன் ப்ரோ. சூப்பர். நெக்ஸ்ட் क्वेश्चन. என்னைக்காச்சும் ஒரு டேட்டிங் போறதுக்கு ஒத்துக்கிட்டு லாஸ்ட் மினிட்ல டிச் பண்ணிருக்கீங்களா? இல்ல, டிச் பண்ணல. ஓகே, நல்ல பிள்ளை. என்னைக்காவது ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போக ஒத்துக்கிட்டு டிச் பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன ஏமாத்தி இருக்காங்க. ஓகே, எனக்கு வந்துட்டு லைக் I don't know how to say no தெரியுமா. சோ அதனால என்ன பண்ணேன், போனே எடுக்க மாட்டேன், ரிப்ளை பண்ண மாட்டேன். இது ஒரு வழி இல்ல. இப்ப இந்த ஒரு மெத்தடை கண்டுபிடிச்சு நிறைய பேர் இதை நல்லாவே எக்ஸிக்யூட் பண்றீங்க. சூப்பர். என்னைக்காவது டேட்டிங் பாதி வழியில வெளியாயிருக்கீங்களா? left a date like halfway, like cringe moments or something that you had to leave? No. No. They would have left. Not me. அப்படியா? மத்தவங்களை விரட்டுற கோஷ்டியா நீங்க? புரியலையே. எப்படின்னா என்ன பார்க்கும் போதுட்டு அவங்களுக்கு தோணும், நல்ல பொண்ணு ஹோம்லயே இருக்கப்பா பாவம் அப்படின்னு நினைப்பாங்க. வந்தோடனே பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அப்படியா? லைக் ஹாஃப் வேனா என்ன கேக்குறேன்னா, இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி அந்த மூமெண்ட் லைக் லெஃப்ட் ஹாஃப் வே பிட் அந்த மாதிரி எல்லாம் இல்ல, பட் யூ ஆர் டேட்டிங். இருக்கீங்களா? இருந்திருக்கா? இருந்திருக்காங்க. ஐ மீன் அவங்க லீவ் பண்ணது கேட்டிருக்கீங்க தானே? இருக்காங்க. அப்படியா? வா, வேற லெவல். எதனால கேட்கலாமா? அது எதனால இல்ல, ஐ மீன் I'm quite honest இல்ல. So இப்போ நம்மளோட if you want to seriously get to know, we will tell them okay நம்மளோட எதிர்பார்ப்புகள், and then I'll ask them what is your expectations. அப்படிலாம் பேசும்போது இது செட் ஆகாதுன்ட்டு அவங்களுக்கே தோணிரும், நம்மளுக்கு அப்படிதான் அந்த மாதிரி. பட் this one is just one incident which happened which they left, but it's not like badly or it was just like அவங்க கேஷுவலா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கழட்டுக்கிட்டாங்க அப்படின்ட்டு, பட் நம்மளும் கேஷுவலா எடுத்துக்கிட்டோம். சூப்பர் சூப்பர், நைஸ். என்னைக்காவது உங்களுடைய இது கேள்வி உங்களுக்கு செல்லாத கேள்விதான், have you ever cheated on your partner அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன். உங்களுக்கு தான் பார்ட்னரே இருந்தது இல்லையா? For me it's loyalty or nothing at all. loyalty விட genuine இருக்கிறது ரொம்ப முக்கியம். So I'll be genuine. I hope to be genuine and I hope the person also be genuine to me in future. சூப்பர். என்னைக்காவது கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய யூஸ் பண்ண. ஒரு கெட்ட வார்த்தை அதிகமா யூஸ் பண்றது என்னது? The four letter word, I mean that is immediate swap பண்ணுவோம்ல அந்த மாதிரி. சூப்பர் சூப்பர். என்னைக்காவது ஒரு நாள் ஷூட்ல செட்ல இருக்கும்போது ஒரு கோ ஆக்டர் மேலயோ கோ ஸ்டார் மேலயோ இல்ல அங்க இருக்கிற க்ரூ மேல டைரக்டர் மேல இது ஆனாலும் பயங்கர கடுப்பா இருக்கீங்களா? God, ஆனா அந்த இருந்துச்சு கடுப்பா. I got கடுப்பு for one thing. ஆனா வந்துட்டு அதை நான் எப்படி how I responded to it is like அந்த சீனை நல்லா பக்காவா செஞ்சேன். அந்த I made sure I did the scene well அப்படி. So அந்த மாதிரி. But it was not like angry, very angry.
little bit upset. ஓகே, சூப்பர். என்னைக்காவது சண்டை போட்டிருக்கீங்களா? கை கலப்பு சண்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அடிச்சு அடியில் அந்த மாதிரி. அக்கா கூட சின்ன வயசுல. சரி சரி. ஏன்னா அக்காக்கு வந்து நீட்டு முடி நல்லா இழுத்து தர வரைக்கும் கீழே இழுத்துலாம், அவங்களும் மொத்த நல்லா அடிப்பாங்க அந்த மாதிரி. சூப்பர். ஸ்கூல்ல சண்டை போட்டது ஃப்ரெண்ட்ஸ் கூட இதனாலயும் இல்ல? இல்ல இல்ல. நல்ல சூப்பர். என்னைக்காவது நைட் தூங்கும் போது அழுதுட்டே தூங்கி இருக்கீங்களா? என்னைக்காவதா? என்னைக்கு இல்லைங்க. ஐயோ, ஏங்க அப்படிலாம் சொல்றீங்க? டோன்ட் கிரை, நாங்க இருக்கோம். ஐயோ, தேங்க்ஸ். But no, I mean, I cry most of the times, but I'll feel better the next day. அப்படியா? பட் இது நல்லா இருக்கு, உங்களோட இந்த சிரிச்ச முகம் நல்லா இருக்கு. இப்படியே இருக்கலாமே, லைக் bring the happiness, happy moments before you go to sleep. அது நல்லா இருக்கு, அது பெட்டரா இருக்காது? I hope you do. Over everyday life, and I mean, chat with Ruvela செய்யலாமா? Oh, definitely, why not? ஃபன்னா பேசி அப்படியே தூங்கிடலாம். ரைட், ஜாலியா பண்ணலாம், பிரச்சனை இல்லை. லைஃப் வரலன்னா பிரச்சனை இல்லை, உங்களுக்கு கால் பண்ணி நைட் பேசினா ஓகே தான். ஓகே. நீங்க நல்லா பாடுவீங்க வேற, அதுக்கப்புறம் நீங்க பாடுவீங்க. ஓகே, சூப்பர். என்னைக்காவது சீலாப்பா மேல் டாய்லெட்ல போயிருக்கீங்களா? போயிருக்கேன். ஐ மீன் ஃபுல்லா போனதுல பாதியிலே ஓடிட்டேன். ஐ மீன் பார்த்தாலே தெரிஞ்சிடல, அப்படி டக்ஸ்டா. சூப்பர். யாரையாவது அரைஞ்சிருக்கீங்களா? இல்ல, அரைஞ்சிருக்கல. இல்ல, அரைஞ்சது இல்ல. ஓகே, யோசிக்கிறீங்க. வாய்ப்பு இல்லையே, வாய்ப்பு இல்லையே. அரைஞ்சது தெரியல. இப்ப இவன் பேசுற பேசிக்கு இவங்க கூட வாங்கிடும், அந்த மாதிரி யோசிக்கிறீங்க? இல்ல. ஐ மீன் அரையற அளவுக்கு இன்னும் I don't believe in violence, so I never did. Super. ஆனா உள்ளுக்குள்ள அரைஞ்சிட்டு இருப்பேன் பல வாட்டி, பட் வெளியே அப்படியே பீஸ். இப்ப அந்த மாதிரி ஏதாவது இல்ல. சூப்பர். என்னைக்காவது திருடி இருக்கீங்களா? Have you stolen something? எதுன்னு கேட்காதீங்க. பண்ணிருக்கேன். ஓகே. நிறைய பேரோட இதயத்தை திருடி இருக்கீங்க, பட் அதை தவிர்த்து முடியல. ஆசைதான். சூப்பர். சோ நீங்க திருடி இருக்கீங்க லைக் கடையில அந்த மாதிரி இல்ல ஆட்களோட பொருள் அந்த மாதிரி? என்னன்னு கேட்க கூடாது இல்ல? ஓகே. என்னோட ஃபர்ஸ்ட் திருட்டு வந்துட்டு, இது ஃபர்ஸ்ட் இல்ல, பல திருட்டு எல்லாம் பண்ணல. இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு, I was going with my mother to like ஒரு grocery shop. சரி தெரியுமா? சோ அப்போ வந்துட்டு லைக் I still remember very clearly, I think 6 or 7 years அந்த மாதிரி தான். இந்த சாக்லேட் எடுத்து என்னோட பேண்ட்ஸ்ல போட்டுட்டேன். அந்த பேண்ட்ஸ்ல போட்டுட்டு எங்க அம்மா பில் எல்லாம் கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மாட்ட பெருமையா சொன்னேன், பாருங்க I don't want to trouble you, I took the bill. எங்க அம்மா அதுக்கப்புறம் காசு கட்டிட்டாங்க. இல்ல இது மாதிரி பண்ணவே கூடாது, காசு இல்லாட்டி வாங்க வேணாம், பட் நோ நீட் டு திருடுலா. பட் அதர்வைஸ் வந்துட்டு கேட்காம நிறைய விஷயம் எடுத்திருக்கேன். அது திருட்டுக்குன்னு ஆகாது, ஆனா ஒரு வாட்டி திருடி இருக்கேன். சூப்பர். வெரி நைஸ். ஓகே, சோ never have I ever சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாழ்த்துக்கள். அடுத்து let's speak about undercover rascal, how it happened and how's the experience? Okay, I got this, I mean direct, I mean how to say it was the last கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் சொல்லுவீங்க, பட் அந்த விஷயங்கள் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அண்டர்கவர் ராஸ்கலுக்கான ஒரு போட்டோ நீங்க போஸ்ட் பண்ணீங்க, லைக் யூ அண்ட் பாலா கணபதி வில்லியம்ஸ் ஓட ஒரு போட்டோ. அந்த மூமெண்ட்ல தான் ஆக்சுவலி அந்த போட்டோ போடும்போது தான் பாலா வாஸ் அட் இட்ஸ் பீக். அவருடைய அந்த வீடியோ பல சர்ச்சைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல நீங்க அந்த போட்டோ போடுறீங்க. How was the backlash? அந்த டைம்ல மெசேஜ் ஏதாவது மோசமா ஏதாவது வந்துதா? Were people like commenting badly? அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? Okay, I will come to that actually. Okay, அது எப்படி இந்த undercover rascal-ஓட opportunity கிடைச்சதுன்னா, I just got called for this casting and I went there. I met the director and director okay சொல்லிட்டாரு, okay நீங்க வாங்க. அப்புறம் வந்துட்டு I didn't know it was actually like one of the lead role. பாலா prepare பண்ண நாகா சார் and யுவாஜி சார் ரெண்டு பேரும் இருந்தாங்க. அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு
I didn't know it was actually a lead role at the time. And then after that I found out it's a lead role and I was like so blessed. Naga சொன்னாரு நீ என்கிட்ட வந்துட்டு you already come to me, like after this you see you will start shining, and his words actually பலிக்கிறான். அதுக்கப்புறம் தான் வந்து தாஷா நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. So always grateful to Naga sir for that. And Yuvaji sir வந்துட்டு he was the writer. He guided me a lot at that time. Dialogues எல்லாம் இருக்கட்டும் அந்த மாதிரி. So Bala வந்துட்டு அதுதான் என்னோட first time pairing with him. So when I went for the shoot, I had this one scene with Bala, and then after I did the scene, it's just one கொஞ்சம் லாங்கான scene சொல்லலாம். Bala just turned and looked at me. He said to me, நீ வந்துட்டு கடவுளோட பிள்ளை, your talent is different. It's not about how long you'll come on screen, but it's about the impact that you'll make. As a co-star, he was already, I mean, நீங்க சொல்ற phase வந்துட்டு happened like maybe 3 months after Undercover Rascal shoot. During the shoot, he was actually quite famous, and I mean, he was doing his best at that time. So he told me that. I was thinking, for a co-star, I mean, for an artist who is doing so well, and I'm like a newcomer, for him to say such a huge word to me, I felt like அந்த மனசு வந்துட்டு ஒரு பெரிய மனசுன்னு எனக்கு தோணுச்சு. Okay, and then even then at that time, my social media followers like below 10k, I think below 5k or something at that time. And then he told me this. You see, Thasha, today I'm going to post this picture. Let the world know Thasha. That's what he told me. So at that time, I was like quite surprised. This was all very overwhelming for me. இப்படிலாம் பண்ணுவாங்களா? ஒரு personோட growthக்காக genuinely someone would do that. So I felt I actually had a very genuine friendship with him. And he was like very kind towards me. And I was like, wow. And at that time, வந்துட்டு என் வாழ்க்கையில I would say my biggest downfall was the day I started my shoot. That was என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயத்தை வந்துட்டு அந்த டே தான் எனக்கு தெரிய வந்துச்சு. So at that whole time, he was there as a friend. So என்னன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு அந்த ஃபேஸ்ல after during the shooting and all. And then after the shoot, I was like, at this time we need to stand for our friend. I mean, whether he's right or wrong, I mean, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு தான் நான் ஃபர்ஸ்ட் I kept that in my mind. Yeah, they did. I had an incident where one girl வந்துட்டு கால் பண்ணிட்டு, I mean என்னோட ஃப்ரெண்ட் தானா, she was like, நீங்க வந்துட்டு என்ன you did movie with Bala and now he's like this, how is your friend doing and all. So at that time வந்துட்டு when I was doing well, when the things were doing well, people did not come. But when there's something negative, everybody wants to come in. So it's like I felt like at that time, people focused on the negativity. For me, I do not how to say நான் வந்துட்டு தப்பு செய்றவங்கள நான் வந்துட்டு ரைட்னு சொல்ல மாட்டேன். But for me, I wanted to be there for a friend at that point. And other than that, I feel like I'm nobody to judge anyone. ஓகே, அப்படி பார்த்தோம்னா நிறைய பேர் வந்துட்டு சோஷியல் மீடியால நல்லா போடுறவங்களும் வந்து தப்பு பண்றவங்களும் இருக்காங்க. So I'm still, I don't want to judge and I don't want to say anything about that, but I did get backlashes for posting like on TikTok and stuff like that. But for me, it did not make a difference because social media, I mean, there'll be one day they can Obama ஆக்குவாங்க, next day அப்படியே மட்டமா ஆக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. Because those people are not the genuine ones. The genuine ones will be there through thick and thin. Some people, they are lost themselves, so they get happiness by hurting other people. So yeah, that's a whole long debate by itself. But otherwise, I want to be a good friend, even in good or bad times, no matter who it is. But தப்புன்னு நான் சொல்லுவேன், கண்டிப்பா சொல்லுவேன். But அதை தவிர்த்து I would not put them down in public. I will try to personally say things to them for their betterment. What's your profession? என்ன படிச்சிருக்கீங்க? Accountancy, UKM, University of Banks and Malaysia accountancy படிச்சேன். ஒரு ஆடிட்டரா இருக்கேன். Yeah. Yes. Also, you are working now? Yes, I am working. I'm working now, yeah. Okay, super. All right, so nice. Thank you for sharing this. Amazing, brilliant. அடுத்த round of game போறோம். This might be the last round if time permits. Okay, so இந்த round பேரு the hypothetical round. So number 1, உங்களுக்கு திடீர்னு கடவுள் இறங்கி வந்து ஒரு வரம் கொடுத்தா என்ன கேட்பீங்க? ஓகே, இந்த உலகத்துல எல்லாருமே
they should heal everyone. Heal. The healing power. சூப்பர். நம்பர் 2, டைம் டிராவல் மிஷின் பாத்தீங்கன்னா எந்த மூமெண்ட் டிராவல் பண்ண ஆசைப்படுவீங்க? When I was 12 years old. I mean, அதுக்கு முன்னாடி எங்க அப்பா இருக்கிற டைம். Just to give him one last tight hug and say okay goodbye, like a proper farewell. At least. நீங்க பேசி என்னாலும் வச்சிருங்கன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சருக்கு போனோம்னா ஃபியூச்சருக்கு போனோம்னா எந்த மூமெண்ட்? போயிட்டு வரீங்களா? யார் தான் அந்த பையன் பார்த்துட்டு வரலாமா? இல்ல a moment where I'm getting recognized for my acting talent in international stage. Wow, வேற level. Very good. One gossip that you நீங்களே கலப்பி விடுறீங்க, ஒண்ணு உங்களுக்கு ஒரு opportunity கொடுத்தா உங்களை பத்தி நீங்களே ஒரு காசிப் பரப்பி விடலாம், என்ன காசிப் பரப்பி விடுவீங்க? தாஷாக்கு கல்யாணமா? ஒரு ஆளுக்கு பேர் சொல்லுங்க, நல்லா இருக்கும். யாரு பேரு? தாஷாக்கு இவருக்கு கல்யாணமா? பேர் ஒன்று கொடுக்கலாம். காசிப் தானே, அதுல வந்துட்டு எல்லாமே உண்மையா இருக்கக்கூடாது, கொஞ்சம் போய் இருக்கணும்ல. அந்த அவங்களே சொல்லிக்கிட்டோம், அதுவே லைக் நம்ம 10 வைக்கிட்டோம், அவங்களே வந்துட்டு அதை பெருசாக்கலாம். இவங்களோட கல்யாணம் அவங்களோட கல்யாணம் இவங்களோட ஆசைப்பட்டுக்கலாம். ஆமா, ஒரு அவங்களா இருக்குமோ ஒரு இவங்களா இருக்குமோ அவங்களே கன்ஃபியூஸ் ஆகட்டும். நீங்க ஒரு டைரக்டரா ஆவறீங்கன்னா யார வச்சு படம் பண்ணுவீங்க? யார நடிகரா இருப்பா? ஹீரோ ஹீரோயின்? மலேசியாவா? மலேசியானா தேவகுரு அண்ணா, புனிதா சண்முகமாக்கா. சூப்பர். நீங்க வந்து ஒரு படத்துல ஹீரோயின் சொல்லி பிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஆனா உங்ககிட்ட சொல்றாங்க ஹீரோ யார போடுறதுன்னே தெரியல, நீங்க சஜஸ்ட் பண்ணுங்களேன், நீங்க சஜஸ்ட் பண்ணா நம்ம அவங்க கிட்டே பேசிடுவோம் அப்படின்றாங்க, யார போடுவீங்க? விஜய் சேதுபதி சார். சூப்பர், நல்லது, நல்ல விஷயம். இல்ல ஓவர்லாம் இல்ல, நான் என்னைக்குமே வந்து என்கரேஜ் பண்ற ஒரு பர்சன், அந்த ஒரு பொசிஷன்லயே நான் இருக்கிறதுனா நடக்கும், கன்ஃபார்மா நடக்கும். ஆசையாவும் இருக்கு அதை பாக்குறதுக்கு. தாஷா 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 காணா போயிட்டு. தாஷா ஹலோ. ஓகே வந்துங்க. ஹாய் ஹாய். சூப்பர். யாரோ கால் பண்ணிருக்காங்க? இல்லையே, எனக்கு இல்லையே. உங்களுக்கோ? இல்ல திடீர்னு காணா போயிட்டு வந்தீங்க. நான் லேப்டாப்ல பேசிட்டு இருக்கேன், லேப்டாப்ல கால் வருது உங்களுக்கு. ஓகே, நான் டு நாட் டிஸ்டர்ப்ல போட்டுட்டேன் நீங்க சொன்னோனே. குட் கேர்ள், நல்ல சூப்பர். சோ நீங்க ஒரு ஹீரோயின், உங்களை வந்து ஒரு ஹீரோவை சூஸ் பண்ண சொல்றாங்க. விஜய் சேதுபதி சார். ரைட், அந்த ஆன்சர். பட் மலேசியாவில் ஒரு ஆள் சொன்னீங்கன்னா நாங்க சந்தோஷப்பட்ட அடுத்த கேள்வி போயிடுவோம். ஓகே, நிறைய பேரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை, பட் ரவீந்திரா, மேபி ரவீந்திரா. சூப்பர், நைஸ், குட் சாய்ஸ். ஆக்சுவலி நானும் நடிகன் தான், நீங்க கேன் கன்சிடர் மீ பை. சோ அவங்க கூட வந்துட்டு பாடணும்னு ஆசை. சூப்பர். If you are a producer, நீங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க ஒரு படத்தை, யாரு டைரக்டரா சூஸ் பண்ணுவீங்க? I mean, யூடியூப்ல நிறைய பேர் வந்துட்டு there's a lot of newcomers, அந்த மாதிரி ஒரு பர்சனை எல்லாரோட டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஆளை சூஸ் பண்ணுவோம். I mean with existing directors, யாருக்கு ஃபியூச்சருக்கு ஒரு ஆளுக்கு வளர்த்து விடலாமே அப்படின்ட்டு நம்மளால முடிஞ்சா, if I was given an opportunity, because I was once also looking for an opportunity, right? So if I can help, I will help. Super, very good, nicely done. Super. Okay, so நம்ம கடைசி ஒரு ரவுண்ட் போயிருமா? போலாமே. ஓகே, ஸோ உங்ககிட்ட வந்து சில ஒப்பீனியன் கேட்க போறேன். இந்த ஒப்பீனியன் வந்து நீங்க ஒன் லைன்ல சொல்லலாம். ஓகே, ஜஸ்ட் and these are sensitive topics. Okay, நீங்க क्वेश्चन பாஸ் அப்படி சொன்னா இவ்வளவு நேரம் நீங்க கேட்டது சென்சிட்டிவே இல்ல தானே? இல்ல, அது லெவல் 1 வெச்சுங்களா, இது வந்து லெவல் 3.5. so opinion about sensitive topics, நீங்க question பாஸ்னா நம்ம question பாஸ் பண்ணிரோம். ஓகே, if you don't want to answer, we wouldn't pause you, but இருந்தா நல்லா இருக்கும். So what's your opinion about friends with benefits? It's fine as long both of them are okay with it.
சூப்பர். வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் அபவுட் பிளாட்டோனிக் ரிலேஷன்ஷிப்? இது நிறைய பேருக்கு அதை பத்தி தெரியுமா தெரியல. பிளாட்டோனிக் ரிலேஷன்ஷிப்னா ரிலேஷன்ஷிப் ஆனா செக்ஷுவலி கமிட்மெண்ட் இல்லாத ரிலேஷன்ஷிப் பேர் பிளாட்டோனிக் ரிலேஷன்ஷிப் சொல்லுவாங்க. தெய்வமே, அப்படி இருந்தா எனக்கு ஓகே. ஐ மீன் ஓகே. ஐ மீன் அதோட ஒப்பீனியன் என்னன்னு கேக்குறேன். லைக் அந்த மாதிரி ஓகே தான். I mean, what did you say again? It means that not having it's everything except sex. அப்படிதான் அந்த ரிலேஷன்ஷிப் பேர் பிளாட்டோனிக் ரிலேஷன்ஷிப். I mean, I think there are many things above sex, which is a different kind of intimacy. So I'm okay with it. I mean, I think it's okay. It's okay for anyone to have it. நான் நீங்கன்னு சொல்ல வரல, நான் ஜெனரலாவே கேக்குறேன் actually. ஜெனரலா சொல்றேன். I mean, first we have to believe in it to say a general opinion, right? If not, அது hypocrite ஆயிரும்ல. What I'm saying is that the intimacy, it's not only having intimate relationships, but knowing a person and getting to know them on an emotional level is also intimacy. So it's okay for me. Because வயசான பிறகுலாம் வந்துட்டு you're not going to think about that, right? It's going to be how much you're there for each other and how committed you are, how responsible you are. So it's fine. Super. Number 3, LGBT. Lesbian, gays, bisexuals, transgenders. இவங்கள பத்தி it's okay. I mean, do what makes you happy. And love வந்துட்டு I don't believe in having conditions for love. Love is unconditional. So if it happens with the same sex, it's fine. If it happens with opposite sex, it's common. So it's accepted generally. If it's the other way around means, are you ready to face the consequences of the society? If that doesn't matter to you, then do anything that makes you happy, as long you don't harm anyone else. Awesome. Nice. Number 4, dating apps. Actually, yeah, I have tried once, and then it depends. I mean, there are people who have like happily married after that and all, but nowadays, I mean, I don't know what I mean, in the app, I mean, how to say, it's not only for dating. It's sometimes perceived for a very negative thing. So it depends. If you're lucky enough to find your soulmate, then why not? If it's against your principles, then just delete the app and move on with life. Super. Casting couch. Hello, இருக்கீங்களா? இருக்கேன். ஹலோ, கேக்குதா? நான் கிளியரா இருக்கலாம். டெக் ப்ரோ கிஷன் சொல்லுங்க. நான் கிளியரா இருக்கேனா? என்னோட லைன் ஓகே இருக்கா? ஓகே, நான் இருக்கேன். ஓகே, இருக்கீங்க. சூப்பர். பண்ணிட்டீங்க. எஸ், கேக்குதா? கேக்குது. காஸ்டிங் கவுச் அப்படின்னாக்கா தெரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒரு படத்துக்கு உங்களை சூஸ் பண்ணோம்னா நீங்க சில விஷயங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். டைரக்டர்ஸ் கூட, ப்ரொடியூசர் கூட இப்படிலாம் சில பேர் கேட்டிருக்கலாம் உங்ககிட்ட, அல்லது கேள்விப்பட்டிருந்திருக்கலாம். நீங்க அதை பத்தி படிப்பீங்க? A big no, because I don't judge people, but as I say, it shouldn't harm another person, right? So if people are okay with that, it actually makes another person who does with genuine talent lose the opportunity. So adu thappu. So a big no for me. Super. Feminism. Feminism, உங்களோட கருத்து என்ன? நீங்க how much a feminist you are? I think about feminism, பொண்ணுங்க மட்டும் பேசினா அதோட இம்பாக்ட் பத்தாது. It has to be done. Both male and female have to speak about feminism. And I think it's more than feminism, it's equality. I think that's more important. If there is equality, automatically everything is samamairo, and I think there shouldn't be any problem. So yeah, I am more of a believer of equality and a feminist also. Super. இப்போ ஒரு படத்துல ஒரு intimate scene, a kissing scene or a bedroom scene, would you be okay with that? For me, it's okay, but it doesn't. அந்த கதைக்கு வந்து அது தேவைப்பட்டுச்சுன்னா ஓகே. பட் சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா, அந்த கதையில அந்த சீனை போடவே மாட்டாங்க, பட் அந்த சீனை எடுப்பாங்க. I mean, this is all behind the scenes lah, but that kind of things no. But if it's needed for அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, it's okay. Awesome. Brilliant. So, நம்ம சூப்பரா நம்மளுடைய interview session, game session எல்லாத்தையும் சூப்பரா we have ended with that
பிரில்லியன் ஆன்சர்ஸ், வெரி மெச்சூர் திங்கிங், நிறைய இன்டெப்தான யோசனைகள். ஐ குட் see that உங்களுடைய பேச்சில். உங்களோட மதர் தாங்க என்ன ஆக்சுவலி? My grandparents are from Sri Lanka. அப்படியா? ஓகே. ஸோ தமிழ் தான் வீட்டில் அம்மாட்ட வந்துட்டு அம்மா கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு தமிழ். அதர்வைஸ் ஐ ஸ்பீக் இங்கிலீஷ் டு மை சிஸ்டர்ஸ் அண்ட் ஆல். பட் தமிழ் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஐ திங்க் emotions could be delivered more better when I speak Tamil, I feel. Nice. With that, thank you so much, Thasha. Actually, it was an amazing session. Super நிறைய விஷயங்கள் பண்ணீங்க, பேசுனீங்க. And actually, we heard you can really sing well. For a few lines பாடுறீங்களா எங்களுக்காக? Ruvela, you want me to do this in front of you? அந்த லைன் பாடுனீங்கன்னா நம்ம வந்து அப்படியே ஒரு ஹாப்பி சுபம்னு சொல்லி எண்டு கட் போட்டி படத்தை முடிச்சிடும். நீங்க ஜட்ஜ் பண்ண மாட்டீங்களே. சோ இல்ல I sing கண்மணி அன்போடு காதலன். Okay. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா, நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓ கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. அவ்வளவுதான், அதுக்கு மேல முடியாதுப்பா. Yep. And I love your songs. Yep. I love your songs and keep singing, keep entertaining people and cool. Thank you so much. உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வெற்றி பெறணும். I wish and pray that you get more and more projects. 2022 வந்து அப்படி நீங்க செம்ம பிஸி ஆகி like you get so stressed because you have so many projects coming back to back and at the same time you're doing so well in your career அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகணும்னு ஒரு நல்ல சாபமா உங்களுக்கு கொடுக்குறேன். So and I wish all your projects become super successful and keep entertaining the Malaysian and if chance and time permits Hollywood international platform. வாழ்த்துக்கள். Thank you, Thasha. Thank you so much for having me, and thank you IBP Studios, and thank you Ruvela. It was definitely a fun session, and I hope and wish you all the success in everything you do as well. And thank you for those who have watched it, and for all those people who have supported me and keep supporting newcomers and all, because வாய்ப்புகளுக்காக நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அப்ரிசியேஷன் கிடைச்சிச்சுன்னா it will be a great motivation for them. So thank you. Thank you. Lots of love. Bye. Bye. With that, ladies and gentlemen, 53rd episode of Ruvela, Chill and Chat with Ruvela இனிதே நிறைவேறியது. நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்நேரம் உங்களையும் மோட்டிவேட் பண்ணியிருந்திருக்கோம். அப்கோர்ஸ் இங்க நம்மளை பார்த்துட்டு இருக்கிற இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ளார வந்த சில பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சில் அண்ட் சேட் இப்படி சில கலைஞர்களை வந்து கொண்டு வர முடியுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் வாட்சிங் எவ்ரி எபிசோட். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட் இன்னும் பார்க்கலாம். உங்களுடைய ஃபேவரட்டான ஆர்டிஸ்டுடைய எபிசோட்ஸ் ஏதாச்சும் ஒன்று நீங்க ஸ்க்ரால் பண்ணாலே இருக்கும். பிகாஸ் வி ஹவ் லைக் லிட்டரலி ஸ்போக்கன் டு ஆல்மோஸ்ட் ஒரு 50-60% ஆஃப் த இண்டஸ்ட்ரி கலைஞர்களோட நம்ம வந்து பேசிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ மீன் அஃப்கோர்ஸ் முன்னணியில் இருக்கிற சில கலைஞர்களோட. இப்போ we are also trying யாருக்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு we are trying to get people அவங்களுடைய டைம் இதெல்லாம் வச்சு நம்ம இன்னும் நிறைய பேர்ட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம். நாங்க யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ல போடுங்க, அதை நாங்க படிக்கிறோம். எங்களோட இன்ஸ்டாகிராம்ல பேஜ்ல வரலாம். பேஜ்ல வந்து எங்களை லைக் போடுங்க. ஐ மீன் கேன் லைக் அஸ் அண்ட் ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். அண்ட் உங்களுடைய கருத்துக்கள் வந்து எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் வந்து பரிமாறலாம். பட் கீழே கமெண்ட்ல போடுங்க. ஏன்னா நாங்கள் கமெண்ட் டெய்லி படிப்போம், எல்லா எபிசோட்லயும் படிப்போம். கீழே கமெண்ட்ல போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா தான் இன்னும் நிறைய ப்ரோக்ராம்ஸ், இன்னும் நிறைய பேரை கூப்பிட்டு அந்த நிறைய கலைஞர்கள்கிட்ட பேசி அதை கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிங்களா? தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் நைட். சைனிங் ஆஃப், Ruvela.